ஃபோன் காணாமல் போனால் அதை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸு, ஃபைண்ட் மை நெட்வொர்க் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் உங்கள் கையிலேருந்து பறிபோகாமல் தடுக்கிறதுன்னு சில முயற்சிகள் இருக்குது, வருமுன் காப்போம்னு சொல்லி. அதுக்கு கூகுள் சில செட்டிங்ஸ் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரோல் அவுட் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் அபவ் இருக்கிற டிவைஸஸ்க்கு இது கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துடுச்சான்னு பாருங்கள். நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். நேராக உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கூகுள்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஆல் சர்வீசஸ்னு 2வது டேப் இருக்கும். அது அப்படியே ஃபுல்லாக டவுன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா. இதில் 2வது ஆப்ஷன் பாருங்கள், தெஃப்ட் ப்ரொடெக்ஷன்னு இருக்குது. இது நிறைய பேர் இன்னும் எனேபிள் பண்ணாமே வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ கூகுள் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெஃப்ட் டிடெக்ஷன் லாக். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கையிலேருந்து யாராவது ஃபோனை வெடுக்குன்னு பிடிக்கிட்டாங்கன்னா புட்டுன்னு ஃபோனை லாக் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் யாருக்காவது பர்சனலாக சேட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் முக்கியமான டேட்டாவோட சேட் பண்ணிகிட்ருக்கீங்க, டக்குன்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஈவில் ட்வின்னோ யாராவது ஒருத்தர் வந்து டக்குன்னு வெடுக்குன்னு ஃபோனை பிடிங்கினாங்கன்னா, இல்லை பேரண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் டக்குன்னு இப்படி பிடுங்கினாங்கன்னா பொட்டுன்னு ஃபோன் லாக் ஆயிரும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய பர்சனல் சேட்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி செயல்படுதுன்னா, டிவைஸோட மோஷன் சென்சார் ஆகிய ஜைரோஸ்கோப்பை அடிப்படையாக வச்சு இது செயல்படும். ஸோ வெடுக்குன்னு யாராவது பிடுங்குற மாதிரி ஜைரோஸ்கோப் சென்ட் பண்ணி கூகுளுக்கு சொன்னிச்சுன்னா இது வந்து உங்கள் ஃபோனை லாக் பண்ணி விட்டுரும். சூப்பரான ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிவைஸ் லாக். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டேட்டா கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா உங்கள்கிட்ட ஃபோனை திருடினவன் முதல்ல பண்ண நினைக்கிறது லொக்கேஷனையும் டேட்டாவையும் ஆஃப் பண்ணுறது தான். ஸோ அப்படி அவன் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னா ஃபோன் பெர்மனெண்ட்டாக லாக் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய டேட்டாவையாவது குறைஞ்சபட்சம் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸையாவது இப்படி நீங்கள் பாதுகாத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ 3வதாக நான் காட்டப்படுற இந்த கடைசி ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், ரிமோட் லாக். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபோன் நம்பர் கீழே கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரை வச்சு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெப்சைட் இருக்குது இல்லையா. இப்போ நான் ஸ்க்ரீனில் இந்த வெப்சைட் காட்டுறேன். இந்த வெப்சைட்டை வச்சு நான் இப்போ வந்து டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை என் ஃபோன் நம்பர் ரிவீல் ஆயிருங்கிறதுனால. ஸோ வந்து டேட்டா ஆன் பண்ணினா இந்த ஆப்ஷன் பக்காவாக வேலை செய்யும். இந்த கீழே கொடுத்துருக்கப்பட்டிருக்க இந்த வெப்சைட்டுக்கு போய் உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு உங்கள் டிவைஸை லாக் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோன் தொலைஞ்சிருந்துச்சுனாலும் டக்குன்னு அவன் வந்து இது யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த ஃபோன் நம்பரை வச்சு இந்த .comக்கு போய் நீங்கள் உங்கள் டிவைஸை லாக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி லாக் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப